ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்ச் மந்தில் நம்மளுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒன்லி 2 months தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம சேனலில் வந்து இனிமேல் ரெகுலராக டெய்லி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம போட போகிறோம். ஸோ எது சம்மந்தமான வீடியோ அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ்லாம் உங்களுக்கு நான் டீச் பண்ணி வீடியோ போட போகிறேன். அதே போல் உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் டிப்ஸ் எப்படி வந்து ஈஸியாக சென்டம் வாங்குறது மேக்ஸில், அதே போல் அதர் சப்ஜெக்ட்லேயே வந்து எப்படி ஈஸியாக படிக்கணும், எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் படிக்கணும், எல்லாமே வந்து டெய்லி ஒரு வீடியோ நம்ம போட போகிறோம். ஸோ அதனால நம்ம சேனலில் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோ போடுவோம். ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான். இந்த பப்ளிக் எக்ஸாம் 2026 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நடத்த போகிற சம்லேருந்து ஒரு சம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது எந்த லெசன் பார்த்தீங்கன்னா 3rd லெசனில் அல்ஜிப்ராவில் 3.8, அதாவது ஸ்கொயர் ரூட், தமிழில் பார்த்தீங்கன்னா வர்க்கமூலம். இதில் வந்து ஆல்ரெடி நான் வந்து 3.8 உள்ள எக்ஸசைஸ் உள்ள எல்லா சம்மையும் செஞ்சு இதுக்கு முன்னாடி 3 வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த எக்ஸசைஸ் உள்ள எக்ஸாம்பிள் சம். அதில் ஒரு 2 எக்ஸாம்பிள் சம் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து ஒரு 10 சம் இருக்குது. அந்த 10 சம்ல வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க்கு பப்ளிக் எக்ஸாம் 2026 உங்களுக்கு கேட்பாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ எக்ஸாம்பிள் 3.21 பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இது ஆர்டர் படி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக x⁴, 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 அது எக்ஸ் அப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் கரெக்டாக ஆர்டர் படி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸை மட்டும் வரிசையை எடுத்து அப்படி எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 64, அதுக்கடுத்து -16, 17, -2, +1. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு 64, அதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் நம்பர் பார்க்க போகிறோம். ஸோ 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 64 வரும். அந்த 8 இங்கேயும் போட்டுக்கோங்க, இங்கேயும் போட்டுக்கோங்க. ஸோ 8 8 64, அந்த 64 இங்கே போட்டுக்கோங்க. போட்டு இப்போ இது வந்து சிம்பிள் மாற்றணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் மாற்றணும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் மாற்றணும். ஸோ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கனால மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த டைம் கேன்சல் ஆயிடும். அதுக்கடுத்து நம்ம நார்மல் டிவிஷன் நினைச்சுவோம், ஒரு நம்பர் தான் கீழே இருக்கும். பட் இதில் வந்து 2 நம்பர் கீழே இருக்கிறோம். இப்போ -16, 17 2 கீழே இறக்கியாச்சு. இப்போ இதான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம இங்கே என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி, அதாவது 2ஆல் பெருக்கி இந்த பக்கம் எழுத போகிறோம். அப்போ 8 2ஆல் பெருக்குனா 16. இப்போ அதுக்கடுத்து நம்ம இந்த இடத்துல ஒரு நம்பர் போடணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ டிவைட் பண்ணா 1 வரும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1. அப்போ அந்த -1 இங்கேயும் போட்டுக்கோங்க, இங்கேயும் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே 2 நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த -1 போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா, அந்த -1 இந்த 2 நம்பரோடையும் பெருக்கி இங்கே எழுத போகிறோம். இப்போ -1 16 இருக்குன்னா -16, -1 இருக்குன்னா +1. அதுக்கடுத்து இதோட சிம்பிள் மாற்றணும். ஸோ மைனஸாக இருக்கனால ப்ளஸ் போட்டுக்கோங்க, இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கனால மைனஸ். அப்போ இந்த டைம் கேன்சல் ஆயிரும். இங்கே 17 -1, 17 1 போச்சுன்னா 16. இப்போ செகண்ட் ஸ்டெப் ஓவர். அடுத்த தேர்ட் ஸ்டெப்பில் ரிமைனிங் 2 நம்பர்ஸ் இருக்கா, அந்த நம்பர் அப்படியே கீழே இறக்கிடுங்க. -2 +1. இப்போ இங்கே ஆல்ரெடி இதை வந்து 2ஆல் பெருக்கி இங்கே போட்டாச்சு. ஸோ அதனால சரி, இந்த 16 வந்து அப்படியே போட்டுக்கோங்க. இங்கே ஏதாவது புதுசாக நம்பர் போட்டுக்க பார்த்தீங்களா, இந்த புதுசாக போட்ட நம்பரை திரும்பி 2ஆல் பெருக்கி எழுதணும். ஸோ -1 2 பேருக்குன்னா -2. இப்போ 3ஆவது இங்கே ஒரு நம்பர் போடணும். ஸோ இங்கே எப்படி பண்ணணுமோ அதே போல தான் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 2 டிவைட் பண்ணால் 1 வரும். அந்த 1 இங்கேயே போட்டுருங்க, இங்கேயும் போட்டுருங்க. இப்போ இந்த 1 வச்சு இது 3ஐயும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். இங்கே 3 நம்பர் இருக்குது. ஸோ 1 × 16 16, 1 × -2 -2, 1 × 1 1. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் சிம்பிள் மாற்றும் பொழுது ஸோ டோட்டலாக எல்லாமே வந்து கேன்சல் ஆயிடும், 0ன்னு வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கொயர் ரூட் கேட்டுக்கிறதுனால இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படி வந்து ஸ்கொயர் ரூட் போட்டு எழுதிக்கோங்க. ஸ்கொயர் ரூட் போட்டு 64 x⁴ -16 x⁴ +17 x⁴ -2x + 1 = உங்களுக்கு இந்த மேலே பார்த்தீங்கன்னா இதான் ஆன்சர். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்மு, இது எக்ஸ் டேர்மு, இது x⁴ அந்த வேல்யூபிள் மட்டும் இதை சேர்த்துக்கோங்க. இப்போ 8னா 8x², -1னா -1x போட தேவையில்லை, -x மட்டும் போட்டாவே போதும். அடுத்து லாஸ்ட்டில் கான்ஸ்டன்ட் வந்து +1 போட்டுட்டு மாடலர் சிம்பிள் முன்னாடி போட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஸோ அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்க்காக அந்த மாடலர் சிம்பிள் போடுறோம். ஸோ வெரி ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.22. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்படி பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா இந்த ஏக்கும் பிக்கும் என்ன வேல்யூ, ஏக்கும் பிக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோம்னா இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறும், அதாவது இதோட ஆன்சர் வந்து 0வா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதே போல தான் நம்ம போன சமயம் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஆர்டர் படி இருக்கா அப்படிங்கிறத.
இப்போ x பவர் 4 x பவர் 3 x பவர் 2 x அப்புறம் கான்ஸ்டன்ட். ஸோ கரெக்டாக ஆர்டர் படி தான் இருக்கு. நமக்கு எல்லாமே ப்ளஸ்ல தான் இருக்கு. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த சம்ல, ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க, இந்த நம்பரை மட்டும் எடுத்து எழுதுறீங்க. ஃபர்ஸ்ட் 9, அதுக்கடுத்து 12, நெக்ஸ்ட் 28, அப்புறம் A அப்புறம் B. ஸோ எல்லாம் பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் இங்கே A கொடுத்துருக்கு அப்புறம் B கொடுத்துருக்கு. இதை மாற்றி இங்கே எழுதக்கூடாது. இங்கே எந்த ஆர்டர் எப்படி இருக்கோ அந்த ஆர்டர் தான் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் பண்ண இங்கே ஃபர்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கோ அது நம்ம ஸ்கொயர் நம்பர் எழுத போகிறோம். அப்போ 9னா 3 3s are 9. அந்த 3 மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டுக்கோங்க, 9 வந்துடும். இப்போ இதோட சிம்பிள் மாற்றும் பொழுது என்ன ஆகும், இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும், 2 நம்பர் கீழே இருக்கணும். ஸோ 12 28, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா, இங்கே நம்ம என்ன நம்பர் போட்டிருக்கோமோ அந்த நம்பரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அப்போ இங்கே 3 இல்லையா, 3 2ஆல் பெருக்கணும்னா 3 2s are 6, அந்த 6 இங்கே போட்டுக்கோங்க. இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் டிவைட் பண்ணணும். அப்போ 12 6ஆல் டிவைட் பண்ணால் 2 6 are 12. அந்த 2 இங்கேயும் போடணும், இந்த இடத்துலையும் போடணும். இப்போ நம்ம இங்கே 2 நம்பர் இருக்கு. ஸோ அதனால இந்த 2 இந்த புதுசாக நம்பர் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 2 வச்சு இதையும் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். அப்போ 2 6 are 12, 2 2s are 4. ஃபர்ஸ்ட் நம்பர் எப்பவுமே கேன்சல் பண்ணுற மாதிரி தான் வரும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ சிம்பிள் மாற்றிக்கோங்க, ப்ளஸ்னா இது மைனஸ், இது ப்ளஸ்னா இது மைனஸ். அப்போ இந்த டேம் வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ 28 மைனஸ் 4 நம்ம மாத்திர சிம்பிள் தான் பார்க்கணும் இதில். அப்போ 28ல் 4 மைனஸ் பண்ணால் 24. இதோட செகண்ட் ஸ்டெப் ஓவர். இப்போ அடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் ஆல்ரெடி நம்ம இங்கே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. ஸோ இதை விட்டுருங்க, இதை வந்து அப்படியே போட்டுருணும். இங்கே புதுசாக ஒரு நம்பர் போட்டுருக்க பார்த்தீங்களா, அந்த நம்பரை திரும்பி 2ஆல் பெருக்கி இந்த இடத்துல எழுதணும். இப்போ 2 வந்து 2ஆல் பெருக்கினா 2 2s are 4. அதுக்கடுத்து 3ஆவது நம்பர் ஒன்று போட போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணோம். ஸோ அதே போல் இங்கேயும் ஃபர்ஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2 அப்படி கீழே இருக்கீங்க, AB. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 24, இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் 6. ஸோ டிவைட் பண்ணால் 4 6 are 24. அப்போ அந்த 4 இங்கேயும் போடுறோம், இங்கேயும் போடுறோம். இப்போ இந்த 4 வச்சு இது 3 பெருக்கி இங்கே எழுத போகிறோம். இங்கே 3 டேர்ம் இருக்குது. ஸோ 4 × 6 24. ஃபர்ஸ்ட் நம்பர் கரெக்டாக நேராக வந்துடும். அடுத்து 4 × 4 16, 4 × 4 16. இப்போ சிம்பிள் மாற்றிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டைம் கேன்சல் ஆயிடும். ஸோ இதுக்கு வந்து நம்ம சிம்பிள் மாற்ற தேவையில்லை, இந்த இடத்துல 0 போட்டுக்கோங்க. இப்போ ஏக்கும் பிக்கும் என்ன வேல்யூ அப்படின்னா, இந்த இடத்துல என்ன இருக்கோ அதான் வேல்யூ. நீங்கள் சிம்பிள் மாற்றிங்கன்னா உங்களுக்கு குழப்பம். அதனால இந்த இடத்துல சிம்பிள் மாற்ற வேணாம். ஸோ இந்த இடத்துல என்ன வேல்யூ வருதோ அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க. அதுக்கு முன்னாடி இங்கே ஆன்சர் எழுதும் பொழுது இந்த சென்டென்ஸ் இங்கே எழுதணும். கிவன் polynomial is perfect square. இது வந்து உங்களுக்கு கொஸ்டினே கொடுத்துருக்காங்க. தமிழ்ல வந்து கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவை ஒரு முழு வர்க்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இந்த ஏக்கு வந்து 16, பிக்கு வந்து 16. therefore a is equal to 16, b is equal to 16 அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சிடலாம். ஸோ ஈஸியாக வந்து நமக்கு 5 மார்க் வாங்கிடலாம். ஓகே, தேங்க்யூ.